அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. ராஜேஷ் கலெக்ஷன் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவரும் நீடூழி நலமுடன் வாழ வாழ்த்துக்கள். ஒரு ரெண்டு காயினு மேவார் ஸ்டேட்டில் பூபால் சிங் என்பவருடைய நாணயம். 1948 வரைக்கும் இது புழக்கத்தில் இருந்துச்சு. இது ஒரு பிரின்ஸ்லி ஸ்டேட்டு மாதிரி தான். இதில் ஒன்று வந்து ஒன்றா, இன்னொன்று ஒன்றா தான் அதில் எழுதியிருக்கு. அதில் ஹிந்தியில் எழுதியிருக்கும். கீழே அந்த 1000 மாதிரி போட்டிருக்கா, 1 போட்டு 0000 போட்டிருக்கா. மேலே ஹிந்தியில் எழுதியிருக்கு. பூபால் சிங், சித்தர்கூட், உதய்பூர். மேலே எழுதியிருக்கிறது வந்து சித்தர்கூட், கீழே எழுதியிருக்கிறது வந்து உதய்பூர். அது கீழே ஒரு சின்ன சிம்பல். இதுலேயும் அதே மாதிரி எழுதியிருக்கும் ஹிந்திலேயே. மேலே வந்து தலைவர்கள் வச்சுருக்கேன், இந்த எப்படி பார்க்கணும். மேலே வந்து சித்தர்கூட், கீழே வந்து உதய்பூர். இது வந்து அதான் அணா. இது வந்து ஒன்றா கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஹிந்தி அவ்வளோதான். பாவு அண்ணான்னு எழுதியிருக்கா இல்லை அதான் அண்ணான்னு எழுதியிருக்கான்னு தெரியல. இது வந்து ஆஃப் அண்ணா, இது தான் ஒன்றுண்ணா, இதுதான் ஒன்றுண்ணா, ஏகானா அப்படிங்கிறது. லத்தன். நேற்று தான் இது ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சு வச்சுருந்தேன். திடீர்னு பதிவு படம் அது மனசுக்கு வர மாட்டுக்கு. நான் இன்னும் தெளிவாக சொல்கிறேன். ஒரு நல்ல ஒரு நாணயம் இது. இது எங்கே இருக்குதுன்னு கேட்டால் உதய்பூர் ராஜ்யம். இதுக்கு பேர் உதய்பூர் ராஜ்யம் அல்லது மேவார் ராஜ்யம். மேவார் மேலே எழுதிக்க பாருங்க, மேவார் ஸ்டேட்டு. தற்போது வந்து ராஜஸ்தான் மாநிலத்தில் தென்கிழக்கில் இது இருக்குது. ராஜஸ்தானில் கிபி 730 முதல் சித்தார்கோட் நகரத்தை தலைமையிடமாக கொண்டு நிறுவப்பட்டது இந்த ஸ்டேட்டு. கிபி 730, 1300 வருஷம் ஆகும். அதற்கு பிறகு உதய்பூர் நகரத்தை புதிய தலைநகரமாக மாற்றினார்கள். முதல் தலைநகர் வந்து நக்டா. அங்கு தான் சகசரபாகு என்னும் கோயில்களை கட்டினாங்க. இதுவும் ஒரு சமஸ்தானம்தான், சாம்ராஜ்யம்தான். ஏப்ரல் 6, 1949 தான் இந்திய யூனியனோட இது இணைக்கப்பட்டது. ராஜபுத்திர குலத்தைச் சேர்ந்த கலோத் மற்றும் சிசோதிய வம்சத்தினர் சுமார் 1300 ஆண்டுகளாக ஆண்டு வந்தார்கள். கிபி 15ஆம் நூற்றாண்டில் மகாராணாக்களின் ஆட்சி தொடங்கியது. இது வருதான், அதில் தான் வரவர் ராணா பிரதாப் சிங், மகாராணா அப்படின்னு. ராணா கும்பா, சங்கா ராம்சிங், 2ஆம் உதய் சிங், மகாராஜா பிரதாப். இவர் தான் அக்பரை கடுமையாக எதிர்த்தவர். முகலாயர் ஆட்சி காலத்தில் அக்பரை கடுமையாக எதிர்த்தவர் இவர் தான், பிரதாப் சிங், மகாராணா பிரதாப் சிங். இவருடைய உருவம் பொறிக்கப்பட்ட நாணயங்கள் தற்போது நிறைய வெளிவந்துள்ளன, இந்திய அரசால் வெளியிடப்பட்டுள்ளது. கடைசியாக இறுதி மன்னர் தான் பூபால் சிங். 1949 வரைக்கும் ஆட்சி புரிந்தவர். அந்த பூபால் சிங் நாணயம் தான் இந்த நாணயம். 1191 to 1211 வரைக்கும் பிருத்திவிராஜ் சவுகான், மந்தன் சிங் என்னும் குமார சிங்குடன் இணைந்து
இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் கோரி முகமதுவை எதிர்த்து போர் புரிந்தார்கள். கோரி முகமது என்பவரை எதிர்த்து போர் புரிந்தார்கள். 1302 1303 முதலாம் ராவல் ரத்தன் சிங் என்பவரிடமிருந்து டில்லி சுல்தான் அலாவுதீன் கில்ஜி சித்தார்கோட் மற்றும் மேவாரை கைப்பற்றினார். 1302 1303 முதலாம் ராவல் ரத்தன் சிங் என்பவரிடமிருந்து டில்லி சுல்தான் அலாவுதீன் கில்ஜி வம்சம் சித்தார்கோட் மற்றும் மேவாரை கைப்பற்றினார். 1473 to 1509 வரைக்கும் ஆட்சி செய்த மகாராணா ராய்மால் என்பவரை வென்று பாபர் கன்வாய் போரில் வெற்றி பெற்றார். 1509 1528 வரைக்கும் மீண்டும் பாபரை வென்று மேவாரை கைப்பற்றினார்கள். பாபரையும் ஜெயிச்சிருக்காங்க பாருங்கள். முதல்ல பாபர் இவங்களை ஜெயிச்சு எல்லாத்தையும் பிடிங்கிட்டாரு. 2வது தடவை இவங்க போரிட்டு பாபரை ஜெயிச்சு மேவாரை மீட்டிருக்காங்க. 1540 to 1568 மகாராணா 2ஆம் உதயசிங் ஆட்சியை போரிட்டு 1568 அக்பர் கைப்பற்றினார். 1572 to 1597 மகாராணா பிரதாப் ஆட்சி செய்தார். இவர் தான் அக்பரை கடுமையாக எதிர்த்தவர். அக்பரை கடுமையாக எதிர்த்து இந்து சமய வழிபாடுகளில் தீவிரம் காட்டினார். மேவாரி என்னும் மொழி பேசுவார்கள். இந்த மேவார் மக்கள், மேவாரி தமிழ் மக்கள் தமிழ் பேசுகிறது மாதிரி மேவாரி மக்கள் மேவாரி என்கிற ஒரு மொழியை பேசுவார்கள். மத்திய பிரதேசத்தின் சில பகுதிகளும் இவர்களோடு உள்ளடக்கியது. ஜாவாய், பனாஸ் என்கிற 2 நதிகள் ஓடுகின்றன. தில்லியில் துக்ளக் சுல்தான்களை தோற்கடித்தவர்கள் இவர்களே. டில்லியில் துக்ளக் சுல்தான்களை, அந்த கில்ஜி சுல்தான்களை தோற்கடித்தவர்கள் இவர்களே. 1522 பிறந்த 2ஆம் உதய் சிங் தான் உதயபூரில் மிக பிரம்மாண்டமான அரண்மனையை கட்டியவர். அதனால தான் அந்த ஊருக்கு பேர் உதய்பூர். அவருடைய பேர் மன்னர் பேர்லேயே உதய் சிங், உதயபூர் கோட்டை அது மாதிரி கட்டினவர். ஒரு சின்ன குறிப்பு தான் உங்களுக்கு எடுத்தேன். இந்த நாணயத்தினோட ஃபோட்டோ அந்த இருக்கு பாருங்க. மேவார் ஸ்டேட். இது சதுர வடிவான நாணயம். இது இப்போங்க நாங்கள் வச்சுருக்கிற நாணயம் பூபால் சிங். இது மேவார் ஸ்டேட் பூபால் சிங். கீழே உள்ளது அதனுடைய ஹிஸ்ட்ரி. இந்த 2 நாணயத்தையும் தான் நான் உங்களுக்கு வச்சுருக்கீங்க. அப்படியே 100% இதே நாணயம்தான், மாற்று நாணயம் கிடையாது. இந்த நாணயத்தில் லேசர் இந்த இடத்துல ஒரு கருப்பு புள்ளி இருக்கு பாருங்க. இருக்கா கருப்பு புள்ளி? இந்த கருப்பு புள்ளி இந்த நாணயத்தில் போட்டவன் இருக்கு பாருங்க. அந்த இருக்கு வரும். ஜூம் பண்ணி காமிங்க. ஒரு பச்சை கருப்பு கலந்த ஒரு புள்ளி இருக்கா? அதே மாதிரி இதில் இந்த போட்டாவில் இருக்கிறது. இது வந்து போட்டா. மேலே உள்ளது காயின், ஒரிஜினல் காயின். கீழே எழுதியிருக்கிறது வந்து உதய்பூர், உதய்பூர். இது வந்து மேலே இருக்கிறது வந்து சித்திரக்கூட். இந்த தொண்ணூற்றி போட்டு பாருங்கள், சித்திரக்கூட் இந்த மேலே எழுதியிருக்கிறது. இதில் உள்ள நாணயம் தான் நான் உங்களுக்கு நேர்லேயும் பதிவில் வச்சுருக்கேன். ஒரு வேறு நாணயம் நினச்சிட வேண்டாம். வணக்கம், வாழ்த்துக்கள். தெளிவான நாணயங்கள் தெளிவாக காமிச்சிட்டேன், விவரங்களையும் சொல்லிட்டேன். இது ஒரு நாணயம். இது வந்து 950 ரூபா. இது வந்து 750 ரூபா. இது ஒரு பிரின்ஸ்லி ஸ்டேட்டு. ஓரளவுக்கு தான் உங்களுக்கு நான் குறிப்பு சொல்லியிருக்கேன், குறிப்பு எடுத்திருக்கேன்.
ராஜஸ்தான் தெற்கு பகுதி, மத்திய பிரதேசத்தின் வடக்கு பகுதியும் அதோட சேர்ந்தது. ஒரு முக்கியமான ஒரு தேசங்கள். இந்த முகலாய மன்னர்களுக்கு முன்பு உள்ள அந்த கில்ஜி வம்சம், துக்ளக் வம்சத்தெலாம் கடுமையான எதிர்த்து ஆட்சி புரிந்த ஒரு மாபெரும் வீரர்கள். மகாராணா பிரதாப் சிங்லாம் உள்ளடக்கிய ஒரு சமஸ்தானம், ஒரு வம்சாவளியினுடைய நாணயம் இது. நினைவாக வேணும்னா வாங்கி வச்சுக்கோங்க. நன்றி.